நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது தொலைக்காட்சியில் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பெருமாள் ஃபிலிம்ஸ் அறியாத பசங்க, இதில் இந்த அறியாத பசங்க படத்திற்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாமே அறிஞ்ச பசங்க. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்றும் அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய பேர் பேட்டி கண்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலோடைய ரகசியம். இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அடிப்படையாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி, என் அருமை சகோதரர் எம்.வி. ரகு, இசையமைப்பாளர். அந்த எம்.வி. ரகுவை பார்க்கும்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்எஸ்வி ரகுனே சொல்லுவேன். ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியினுடைய முழுமையான பக்தர். அவர் ஹார்மோனிய பெட்டியை கை வச்சிட்டாரு சொன்னால் நான் சொல்லுவேன், நான் எம்எஸ்வியினுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன் தம்பி, உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர். இப்போது கதை, திரைக்கதை, இசை, இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார். இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இன்றைய திரையுலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் சிக்கல். 1000 படம் 2000 படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த படமும் ஓடுறது இல்லை, எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால், உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டு இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார். நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டும் என்று, எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு 20 ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முந்தா நாள் இரவு ஒரு 11:24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது, நான் எப்பவுமே 10 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுறவன் தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார். இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது, நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும்போது, ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன் தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம், அவன் பழைய கௌரவமே அவனை கொன்னுடன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டயலாக் வரும். அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது, லிஃப்டில் ஏறி 20வது மாடிக்கு போகாதீங்க. படிக்கட்டில் ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள். ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே சிறப்பு. கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார்,
ஆணைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாளேன்னு அந்த அம்மா சொல்லும். அப்போ அவர் சொல்லுவார், ஆணைக்கும் அடி சறுக்குமா? அடி சறுக்குனா என்ன ஆகும் தெரியுமா? அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே, அதுக்கு தான் சொன்னான். ஆனால் ரஜினிகாந்த் சாய மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன். நான் 19 வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி இருக்கிறேன். நான் வாழ்த்திய யாரும் வீணாக போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள் கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வழங்குகின்ற காவியத் தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். இருக்கக்கூடாது. இதில் 8 எழுத்துல வச்சிருக்காரு. அது என்ன அர்த்தம்னா, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. 8 எழுத்துல பேரே வைக்கக்கூடாது. அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. கல்யாண பரிசு இப்போ போடணும், 8 எழுத்து வருதுன்னு இந்த இப்போ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு 8 எழுத்துல தலைப்பு வச்சிருக்காருன்னும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது. அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல கதாநாயகர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க. நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் 2 பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க. ஒன்றும் இப்போ அவ்வளோ அதிசய பிரிவுகளாக இல்லை. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மாதிரி இருக்காரு, அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட ஒட்டிய ஆட்களே வந்து நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஓ நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்காங்க, இவர் நம்மளாட்டுமே இருக்காரு, நம்ம கதையை தான் அவர் சொல்கிறாரு போட்டிருக்காங்கிற ஒரு அந்யோன்யம் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக வரும். ரகுவுக்கு வாழ்த்துக்கள். அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு. இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கதாசிரியர்களுக்கும் இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா? இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்களா? இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும், அதெல்லாம் இருக்கா? இன்னும் இருக்கா? அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி, தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து, உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறையா படங்களை தயாரிக்கணும். சினிமா உலகம் அழியக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம், சினிமா இருக்கிறதுனால தான் கலைகள் இருக்குது, நாட்டியம் இருக்குது, இசை இருக்குது, புகைப்படம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இவ்வளோ பேத்துக்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியில் ரகு போன்றவர்களாம் ஈடுபட்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் வேறு ஆகிட்டேன் நான். அது வேறு, அதெல்லாம் வேறு விஷயம். அப்படி இருந்து நானும் சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறேன். இது தசாவதார படத்துலலாம் அவதார் சிங் ரோலு, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன். அதெல்லாம் இருக்குது. அவரை கமல் வந்து திருப்பி கூப்பிட்டாரு. அப்புறம் இசைங்கிற படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு சீனில் போட்டார். இது மாதிரி அரைக்கா சீனில் கால் சீனில் வந்து ஒரு ஃப்ரேமில் மாத்திரங்க தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு. கூப்பிடுவாங்க. எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன், முன்னணியில் இல்லை. அப்புறம் படம் எடுத்தாங்க. என்னமோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, சார் இப்படியெல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது, நீங்கள் ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்க என்ன வர தைரியமாக எடுத்தாங்க. இந்த பூச்சி கடிச்சு அந்த கதாநாயகன் மூஞ்சி புள்ளெல்லாம் போய் என்னென்னமோ 6 மணிலாம் எடுத்தாங்க. அதுவும் ஓடிச்சு அந்த படத்தில். அப்போ வந்து என்னை கேட்டாங்க, தயவு செய்து என் பேரை எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்கன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கோமாடி கூத்தெல்லாம் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க. ஏன்னா தசாவதாரம் படத்தில் இந்த மெடிக்கல் மிராக்கிள் டயலாக பேசிட்டு நான் பட்ட அவத்தான் இவ்வளோதான் இல்லை. ஏன் ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா? ஏன் ஒரு டாக்டர் அறிவு கட்டுத்தரமாக பேசிட்டேன்னு அமெரிக்காவில் இருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க. நான் சொன்ன ஆளை உடுப்பா, கமல் சார் டைரக்டரு, ரவிக்குமார் டைரக்டர் சொன்ன டைலாக் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன படம்னு கூட தெரியாது எனக்கு. அதனால் இதெல்லாம் சில அனுபவங்கள் நம்ம சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இன்னைக்கு அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும்.
பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களா, புரிய வைக்கிற பசங்களா அவங்க இருப்பாங்க. நல்ல தெளிய வைக்கிற பசங்களா இருப்பாங்க. நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களா இருப்பாங்க. நல்ல இசையை தருகிற பசங்களா இருப்பாங்க. நல்ல கதையை தருகிற பசங்களா இருப்பாங்க. நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களா இருப்பாங்க. நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பார்கள். தயாரிப்பாளர்களுக்கு வசூலை தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்தை விடைபெறுகிறேன். தூண் மூத்த இயக்குனர் திரு எஸ்வி முத்துராமன் அவர்கள் வருகை தந்திருக்கார்கள். அவர்களை வருகின்ற வரவேற்கிறோம். படத்தில் போய் நான் பாடணுமா, நான் இட்டானேன் இந்த மாதிரி ரகுன்றவரை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன். என்னப்பான்னு சரி ஓகே என்னை அழிச்சிக்கின்னு வந்து ரகுவிடம் காமித்தான். ஒரு அரை மணி நேரம் நான் ரகு கிட்ட பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல மனுஷன், மனிதாண்மை, மரியாதை, யாருக்கு எப்படி நடக்கணுன்றதை செய்வார். இவனை வந்து பழப்படுத்துறது வந்து ஒரு பாடலை, ஒரு படத்தில் 3 பாட்டு பாடி அதை வந்து சேர்த்து வச்சவர் பாரதி. அறிமுகம் படுத்துருந்து ரகுக்கு பாரதி. அந்த மூலயமா என் பிள்ளை முன்னுக்கு வந்தான். இதுக்கு மேலேயும் ரகு நான் ஒரு மனுஷனாக நினைக்கிறேன். எனக்கு 3 பிள்ளை, இன்ஜினியரு, டாக்டரு, ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாமே. நான் ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி. எனக்கு வயசு வந்து 87. சில பாடல்கள்லாம் பாடுவேன், இப்போ என்னால் முடியல. அதனால ரகு நல்ல மனுஷன், நல்ல குணம். அன்றைக்கே சொல்லிட்டேன், என் 3 பிள்ளையோட நீ ஒரு பிள்ளை. உன்னை என்ன முன்னுக்கு வர வைக்கணுமோ வைக்கிறேன், நானே வைக்கிறேன். உனக்கு ஒரு படம் எழுதி காட்டுறேன், அதை நீ படம் நடி அப்படின்னு சொல்லி ரகு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அன்பாக போச்சு. இதுக்கு மேலே அவர் படத்தை நடத்தி நல்ல பேர் வாங்கினா அடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது அறியாத பசங்க படம். இது என்னோடய டெபியூட் ஃபிலிம், ஃபஸ்ட் டைம் பண்ணுற படம் இது. ஓகேங்களா? அறியாத பசங்க என்னோட டெபியூட் ஃபிலிம் இது. கூட சிம்ரன் நடிக்கிறாங்க. அவங்க பார்க்க மட்டும் அழகாக இல்லை, நடிப்பும் நல்லா தான் நடிக்கிறாங்க அவங்க. டேரக்டர் பார்த்திங்கன்னா ரகு சார், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் எல்லாம் அவர் தான். படத்துக்கு மெயின் காரணமே அவர் தான். ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. இளஞ்செல்லியன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி. யா, மதிப்புக்குரிய அண்ணன் டாக்டர் காந்தராஜ் வந்திருக்காங்க. நண்பர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு ஒரே அருமை நண்பர் எம்இ ரகு வந்து நீண்ட காலமாக, அதுவும் என்னோடய உறவினர் வேறு, நீண்ட காலமாக அவர் அறிகிறேன். இசைத்துறையிலிருந்து அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கின்றார். இன்றைக்கு இயக்குனர் பொறுப்பில். நான் கூட நேற்று தினம் அவர் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார் என்னுடைய இன்விடேஷனை. பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்விக்கி போர்ட்டலில் உட்காந்த பார்த்துரும். அப்படியே ஒரு கடை அப்படியே ஷாக்காக ஆகிடுச்சு. ஓ, தயாரிப்பு இயக்கம் மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையில் கால் பதிக்கிறார் இருக்கு. வாழ்க வாழ்க அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் என்னுடைய மனைவி வழி உறவினர் அவர், மனைவியிடம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுடைய உறவினருடைய அழைப்பை தட்ட முடியாது, அவருடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து இட்டு வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இன்னொரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனைவி செல்ல வேண்டிய, நானும் என்னுடைய மனைவியும் செல்ல வேண்டிய சூழல். சரி, நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகின்றேன் என்று சொல்லிவிட்டு வரும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க. ஏன்னா அவர் முதல்படியாக ரொம்ப நாள் நீண்ட நாள் இசைத்துறையில் இருந்துட்டு முதல் தடவையாக அவர் இயக்கத்துறையிலும் நடிப்புத்துறையிலும் கால் பதிக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சிந்தனை உள்ளவர். கைத்தட்டலாம் வாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு கலைத்துறை பயணம், மிகப்பெரிய ஒரு பயணம். நான் கூட நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்கின்றோம். வித்தியாசப்படமான படங்கள்லாம் வெற்றி பெறுவது உண்டு. உதாரணமாக மைனா போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப சாதாரண படமாக தான், ஆனால் ஒரு பெரிய செய்தி, ஒரு பெரிய நல்ல வெற்றி படமாகலாம் அமைந்தது. ஆகவே ஒரு நல்ல செய்தியை கொடுத்தால் கண்டிப்பாக மக்கள் நல்லா வரவேற்பார்கள். அவருக்கு அந்த வரவேற்பு அமையும். ஆகவே நல்ல படமாக இது அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். நல்ல கைதட்டலாம் கட்டணமா வேண்டாமா? 20 வருஷமா ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதட்டு 20 வருஷம் காத்துக்கிட்டு முதல்ல நான் காலம் கடந்து வந்ததற்காக உங்கள் எல்லார்த்தையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கார். இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டியிருங்க. இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிடுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிகு ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கிறதாலும் கை கட்ட மாட்டீங்க. ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்க்கிறேன். இதுதான் எனக்கு புரியுது. தயாரிப்பாளர்கள் திருமதி பவுனம்மாள் பா இளஞ்செழியன் அவங்கள ஒரு தடவை பலமாக கைதட்டி பாராட்டி வாழ்த்துகிறேன். எங்களுடைய பிஆர்ஓ துளசி பள்ளிவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவிஎம்ல அவர் தான் பிஆர்ஓ. ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எப்போவுமே திருக்குறள் சொல்லி தான் என்னுடைய உரையை முடிப்பேன். இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்கிறதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடச்சிருக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த வின் எண்ணவும் என்பது இடுக்கு அப்படின்னு 1.25 அடியில் சொல்லிட்டு போயிட்டான். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறக்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசித்து இன்னைக்கு களை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேச முடியாது.
ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் அவரும் இருக்கிற இடம் ஈவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ. அவர்கள் நல்ல கைகட்டுகள் உலகம் முழுவதும் ஏவிஎம்ஐ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மூணு எழுத்தை உருவாக்கினவர் தான் ஏவி மெய்யப்பன். அவருடைய பிள்ளைகள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகள் மீனா வீரப்பன், இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திட்ட மாட்டீங்களா? 80 வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 60 மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவில் இருந்திருக்கிறார். ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இயக்கம் செய்து அதையும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னாரே, முரட்டுக்காளி, சகலகலாவதம், நல்லவனுக்கு நல்லவன், நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த முந்தானி முடிச்சு, இப்படி படங்களையும் அவருடைய வாரிசுகள் எடுத்து நடத்தார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பெருமாள் கிரியேஷன்ஸ் வழங்கக்கூடிய இந்த அறியாத வயசு என்ற திரைப்பட அறியாத பசங்க என்ற இந்த திரைப்பட நிகழ்வுக்கு வருகின்றமைக்கு நான் மெத்த மகிழ்வடைகிறேன். அதற்குரிய நண்பர் ரகு அவர்கள் ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த திரைத்துறையிலே தன்னுடைய தடங்களை பதித்தவர். இந்த திரைத்துறைக்கும் என்னை போன்றவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நானும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்றால், ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு அரசு அலுவலக இயக்கத்தினுடைய தலைவராக வீட்டிலிருந்த காலத்தில் பெருமைக்குரிய எங்களுடைய மேலாள் தலைவர் சிவலோங்க அவருடைய பவள விழா ஆண்டினை ஒட்டி ஒரு கொள்கைப்பாளர்கள் வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நண்பர் ரகு அவர்களுடைய முகவரி அறிந்தவரை தொடர்பு கொண்டு ஒரு 6 பாடல்களை நாங்கள் எங்கள் இயக்கத்திற்கு அர்ப்பணித்தோம். அந்த 6 பாடல்களை இசையமைத்து கொடுத்தவர் அருமை சோதர் ரகு அவர்கள். விடியல் கீதங்கள் என்ற பெயரில் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்துடைய விழாக்களிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாடல்கள் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஒரு அற்புதமான இசைக்கலைஞர், ஒரு அற்புதமான நுட்பமான சிந்தனை உடையவர், பல்வேறு திரைப்பட ஆளுமைகளோடு பழகிய ஒரு நல்ல அனுபவம் மிக்கவர். நீண்ட நாட்களாக இது போன்ற வாய்ப்பை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அது கிடைத்திருக்கிறது. சமீப காலத்தில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படக்கூடிய பல திரைப்படங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவதும் அல்லது அது வேறு வகையிலே பேசப்படுவதும் உண்டு. தமிழக மக்கள் எப்பொழுதுமே நல்லதை மட்டும் ஆதரிப்பார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணங்கள் அதிகம். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் கதையம்சத்தோடு வந்த படங்கள் இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகிலே வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய உண்மை. அந்த வகையிலே புதுமுகங்களாக அறிமுகமாகும் இந்த அறியாத பசங்க என்ற திரைப்படம் ஒரு உத்வேகமான இளைஞர் பட்டாளத்தை தன்னுள்ளே வைத்து அவர்கள் மூலம் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதிலே தன்னுடைய முதல் தளத்தை அருமை தம்பி ரகு அவர்கள் பதித்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக வெற்றி பெறும். ஏனென்றால் திருமூலர் சொல்வார், அனுபவங்கள் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் என்று. அடிபடாதவன் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. விழுந்தால்தான் எந்திரிக்க முடியும். பரமுறை விழுந்தவர் ரகு அவர்கள். இந்த முறை எழுந்திருக்கிறார். அது இமாலய வளர்ச்சியாக, அது விஸ்வரூப வளர்ச்சியாக அமையும் என்பதில் எனக்கு கிஞ்சித்தும் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். என்னை போன்றவர்கள் அணில் பிள்ளை, வேறு அணிலை நினைச்சிடாதீங்க,
அணிற்பிள்ளை போல அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகும் அருமை தம்பிமார்கள் கதாநாயகர்களுக்கும் சகோதரி கதாநாயகிக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய பெருமைக்குரிய திருமதி பவுனம்மாள், பொறியாளர் இளஞ்சலின் அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு நல்ல என்னை போன்ற ரகுமையில் பற்று வைத்திருப்பவர்கள் இவருடைய வெற்றி எப்பொழுது தமிழகம் பேசப்படும் என்பதற்கு ஒரு நுழைவு வாயில் தேவைப்பட்டது. அந்த நுழைவு வாயிலை திறந்துவிட்ட பெருமகளாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். மிகச்சிறந்த பக்தி பாடல்களோடு இந்த நிகழ்ச்சி ஆர்வமாக இருக்கிறது. நிச்சயம் ரகு வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றிக்கு நாமல் இப்போ இருக்க பிஆரோட லேட்டஸ்ட் கார்த்தி ரொம்ப எக்ஸலண்ட். அதாவது ஒரு படத்தை ஒப்படைச்சிட்டா எல்லா வேலையும், நான் முதல்ல சின்ன பையனாக இருக்குன்னு கொஞ்சம் பயந்தேன். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு சார், கைகளை தட்டலாம் சார், ஃபுல் ஒர்க்கு பண்ண கார்த்தி. இளஞ்செழியன் வாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணலாம். ஒரு சிறந்த மனிதர், பிஇ படிச்சிருக்காரு, ஃபுல் கோஆப்ரேஷன் எங்களுக்கு ஃபுல்லாகவே. அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ளும். பவுண்டம்மாளுடைய கடைசி பொதுவிழா இளஞ்செழியன். ஐயா காந்தாராஜ் ஐயா, அப்படி வாங்க, உங்கள் கையால் கிளாப்.